உலகெங்கும் வாழும் என் தமிழ் மக்களே, உங்கள் ஜோதிடர் செந்தில்நாதன். இன்று நம்ம பார்க்கும் காணொலிங்க துலாம் ராசி நேயர்களுக்கு தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். துலாம் ராசி நேயர்களுக்கு என்னென்ன மாற்றம் கொடுக்க போகிறாரு இந்த வருஷம் தமிழ் புத்தாண்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கண்டிப்பாக உங்களுக்கு பார்க்கும்போதுங்க சனி பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறாருங்க, ராகு பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறாருங்க, கேது பகவான் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கிறாருங்க, குரு பகவான் 9ஆம் இடத்துல உங்களுக்கு இருக்கிறாருங்க. இதனால் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் கொடுக்க போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, துலாம் ராசினியர்களே நீங்கள் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு மாற்றம் இந்த வருஷம் நீங்கள் சந்திக்க போகிறீங்க. என்னங்க மாற்றத்தை சந்திக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, கண்டிப்பாக கடந்த போன வருடத்தில் 2.5 வருஷ காலத்தமாகவே இருந்து நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. தொழிலும் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, சொத்து வகையில் பிரச்சனை, குடும்பத்தில் வகையில் பிரச்சனை, குடுக்கல் வாங்கல் வகையில் பிரச்சனை, பல வடிவான கஷ்டங்கள், பல வடிவான பிரச்சனைகள் சந்திச்சிருப்பீங்க. நீங்கள் அதுக்கெல்லாம் இந்த வருடம் நீங்கள் சாதிக்க போகிறீங்க. அந்த மாதிரி ஒரு மாற்றம் இந்த வருஷம் உங்களுக்கு இருக்குதுங்க. அப்படி பார்த்தீங்கன்னாக்கா, மெயினாக முதல் விஷயத்துகள் என்ன அப்படிங்கிட்ட, கண்டிப்பாக தொழிலில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியாக போகிறீங்க. தொழிலில் வளர்ச்சியாக போகிறீங்க, தொழிலில் 10 ரூபா சம்பாதிக்க போகிறீங்க. உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் இந்த வருஷம் இருக்குதுங்க. எனக்கு தொழிலில் பார்க்க சிறு தொழிலில் செய்கிறவங்களுக்கு ஒரு வளர்ச்சியாக போகிறீங்க. தொழிலில் ஒரு புதுசாக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம், புதுசாக டெவலப் பண்ணலாம், அதில் நம்மளுக்கு ஒரு மாற்றம் கிடைக்குமா, அதில் நம்ம முன்னேற முடியுமா, நம்ம சாதிக்க முடியுமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வருஷம் நீங்கள் சாதிச்சே தருவீங்க. தொழிலில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியாக போகிறீங்க. அதே மாதிரி வெளிநாடு வெளி தேசம் போக முடியுமா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு போன வருஷம் உங்களுக்கு தடங்கள் ஆகிருக்கணும், பலவடைய கஷ்டங்கள் கொடுத்துருக்கணும், தடையாக பிரச்சனைகள் சந்திச்சிருப்பீங்க. ஆனால் அதுக்கெல்லாம் இந்த வருஷம் கண்டிப்பாக நீங்கள் வெளிநாடு வெளி தேசம் பொய்யா தீருவீங்க. போக வேண்டிய சூழ்நிலைகள் உங்களுக்கு போன வருஷம் தடையாக இருந்திருந்தாலும் இந்த வருஷம் நீங்கள் பொய்யா தீருவீங்க. அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை, போகிறீங்க. கன்ஃபார்மாக உங்களுக்கு இந்த வருஷம் நல்லது நடக்கும். தொழிலில் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்குது. வெளிநாடு வெளி தேசம் போகிற அளவுக்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு முழுமையான முறையில் கன்ஃபார்மாக இருக்குது. அது எந்த ஒரு மாற்றம் இல்லைங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, வீடு வாசல் கட்ட வேண்டிய சூழ்நிலைகள் உங்களுக்கு முழுமையான முறையில் இருக்குதுங்க. எனக்கு வீடு வாசல் கட்டக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க, கட்டக்கூடாமா முடியுமா முடியாதா அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக கட்டுவீங்க. கட்டக்கூடாத நினைக்கிறவங்களுக்கு முன்னாடி நீங்கள் கட்டியே தீருவீங்க. வீடு வாசல் கட்டுவீங்க, ஒரு மண்மனை வாங்குவீங்க, பொன்பொருள் செய்வீங்க, 10 ரூபா சம்பாதிப்பீங்க. நீங்கள் நல்ல நிலைமையில் இந்த வருஷம் நீங்கள் வாழ்ந்தே காட்டுவீங்க. அந்த அளவுக்கு இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த வருஷம் மிகப்பெரிய ஒரு மாற்றம் கண்டிப்பாக இருக்குது. அடுத்தது இடம் வாங்குறவங்களுக்கு கண்டிப்பாக இடம் வாங்கியே தருவீங்க. இடம் வாங்கலாம், ஒரு வீடு வாசல் கட்டுறதுக்கு இடம் வாங்கலாம், நம்ம ஒரு வளர்ச்சி ஆகலாம் அப்படி சொல்கிறவங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வருஷம் நீங்கள் வீடு வாசல் வாங்கியே தருவீங்க, வீடு கட்டியே தருவீங்க, இடமும் நீங்கள் வாங்குவீங்க. அந்த மாதிரி சூழ்நிலைகள் கண்டிப்பாக இந்த வருஷம் உங்களுக்கு முழுமையான முறையில் இருக்குது. அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லைங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, கேது பகவான் உங்களுக்கு பார்க்கும்போது 11ஆம் இடத்துல ராசிக்கு இருக்கிறாருங்க. 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கிறதுங்க. ஆனால் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த வருஷம் 10 ரூபா சம்பாதிப்பீங்க. ஆனால் கண்டிப்பாக நல்ல லெவலில் நீங்கள் லாபஸ்தானத்தில் இருக்கிற நல்ல ஒரு முன்னேற்றமாக இருக்குது. கண்டிப்பாக நல்ல ஒரு வளர்ச்சி ஆவீங்க. நீங்கள் சம்பாதிப்பீங்க. ஆனால் பக்கம் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி கண்டிப்பாக இந்த வருஷம் முழுமையான முறையில் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுல கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லைங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, குரு பார்க்கும்போதுங்க உங்களுக்கு சம்பாதிப்பீங்க. ஆனால் கண்டிப்பாக நல்ல லெவலில் நீங்கள் லாபஸ்தானத்தில் இருக்கிற நல்ல ஒரு முன்னேற்றமாக இருக்குது. கண்டிப்பாக நல்ல ஒரு வளர்ச்சி ஆவீங்க. நீங்கள் சம்பாதிப்பீங்க. ஆனால் பக்கம் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி கண்டிப்பாக இந்த வருஷம் முழுமையான முறையில் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுல கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லைங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, குரு பார்க்கும்போதுங்க உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறாருங்க. குரு பார்வை வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு குரு உங்களுக்கு ராசிக்கு பக்கம் 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி இருக்குதுங்க. மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி இருக்குதுங்க. அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்குது இந்த வருஷம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, குரு பார்வையும் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் கொடுக்குறாருங்க இந்த வருஷம். அதனால் கண்டிப்பாக இந்த குரு பயிற்சியால் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். குரு பயிற்சி ஆயிடுச்சுனாக்க கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றமாக இருக்கும். அதே மாதிரி மே மாதம் 11ஆம் தேதிக்கு மேலே கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் கிடைக்க போகுது. இந்த வருஷம் இழந்ததெல்லாம் நீங்கள் சம்பாதிக்க போகிறீங்க. பேரும் புகழும் வளரப்போகுது. பேரும் புகழும் வளர்ச்சியாக போகிறீங்க. நீங்கள் கொடி கட்டி வாழ போகிறீங்க. நம்ம ஊருக்குள்ளே சொந்த பந்தத்து முன்னாடி குடுக்கல் வாங்கல் வகையில்
நீங்கள் எல்லாத்துலேயுமே பல வடிவான பிரச்சனைகள் சந்திச்சிருப்பீங்க, கஷ்டங்கள் இங்கே சந்திச்சிருப்பீங்க. அதுக்கெல்லாம் நீங்கள் பேரும் புகழோட வாழ்ந்து காட்ட போகிறீங்க, 10 ரூபா சம்பாதிக்க போகிறீங்க. இந்த வருஷம் நீங்கள் கண்டிப்பாக சொல்கிறீங்க கேளுங்க, கட்டுக்கட்டாக 10 ரூபா சம்பாரித்து கட்டுக்கட்டாக நீங்கள் எடுத்து வைக்க போகிறீங்க. அந்தளவுக்கு உங்களோட வளர்ச்சி கண்டிப்பாக இந்த வருஷம் இருக்குது. நீங்கள் மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரர் ஆகிற அளவுக்கு சூழ்நிலைகள் கண்டிப்பாக இருக்குது இந்த வருஷம். கடன் பிரச்சனைகள் முழுமையான முறையில் தீர்க்க போகிறீங்க. 10 ரூபா சம்பாதிக்க போகிறீங்க, கடன் பிரச்சனை தீர்க்க போகிறீங்க. நீங்கள் நல்ல நிலைமையில் நீங்கள் வாழ போகிறீங்க, வளர போகிறீங்க. யாரும் முன்னாடி நீங்கள் கடன் பிரச்சனை கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு நீங்கள் இறந்தீங்களோ அவங்க முன்னாடி கண்டிப்பாக இந்த வருஷம் கடன் பிரச்சனை தீர்க்க போகிறீங்க. கடன் பிரச்சனை தீர்க்கறது இல்லாமல் 10 ரூபா சம்பாதிக்க போகிறீங்க நல்ல லெவலில். அதே மாதிரி அடுத்தது வந்துச்சு பார்க்கும்போதுங்க நல்ல ஒரு முன்னேற்றமாக இருக்க போகிறீங்க. அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லைங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா புத்திர செல்வங்கள், குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இந்த வருஷம் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் இருக்குங்க. கல்யாணம் ஆகி 2-3 வருஷம் ஆச்சுங்க, இன்றைக்கி 4 வருஷம் ஆச்சுங்க, அது எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லைங்க, குழந்தை பாக்கியக்கு செல்வங்கள் புத்திர செல்வங்கள் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வருஷம் உங்களுக்கு புத்திர செல்வங்கள் முழுமையான முறையில் கிடைக்க போகுது. அது மே மாதம் 11ஆம் தேதிக்கு மேலே கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மாற்றம் கிடைக்கும். குரு பகவான் உங்களுக்கு வச்சுப்பாக்க பயிற்சி ஆயிடுச்சுனாக்கா மே மாதம் 14ஆம் தேதி பயிற்சி ஆகிறாரு. கண்டிப்பாக குரு பகவான் கல்யாண யோகம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றமாக இருக்குதுங்க. ஏன்னா இப்போ திருமண யோகம் தடையாக இருக்கிறவங்களுக்கு இப்போ கடந்த 2 வருஷ காலத்து 2-3 வருஷமாக தடையாக இருக்குதுங்க, எனக்கு அமையலைங்க, எங்கே பார்த்தாலும் தள்ளி தள்ளி போகுதுங்க, கைகூடி வருமா, என் லைஃப் நல்லா இருக்குமா, எனக்கு திருமண வாழ்க்கை அமையுமா அப்படி எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வருஷம் உங்களுக்கு முழுமையான முறையில் திருமண யோகம் கண்டிப்பாக கிடைக்கும். கண்டிப்பாக இந்த லைஃப் உங்களுக்கு இன்னும் ஃபியூச்சர் ஃபஸ்ட் கிளாஸாக இருப்பீங்க. இந்த வருஷம் உங்களுக்கு திருமண யோகத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் கிடைக்கிது. அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. துலாம் ராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக பயப்பட வேண்டியதே தேவையே இல்லை. இந்த வருஷம் நீங்கள் சாதிக்க போகிறீங்க, மிகப்பெரிய சாதிக்க போகிறீங்க. அதில் கண்டிப்பாக 100% அடித்து சொல்லுவேன். இந்த வருஷம் நீங்கள் அனைத்து துறையிலும் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். மெயினாக கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு லாபத்தை, அதே மாதிரி பிஸ்னஸில் வெளிநாடு சேர்ந்த விஷயம் பிஸ்னஸில் கண்டிப்பாக நல்ல ஒரு வளர்ச்சி ஆக போகுது. அதே மாதிரி விவசாயத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபத்தை சம்பாதிக்க போகிறாங்க. நல்ல லாபம் கண்டிப்பாக இந்த வருஷம் கிடைக்க போகுது. ஒரு கவர்மெண்ட் ஜாப் எதிர்பார்க்குறவங்களுக்கு, படிச்சுட்டு வேலை வாய்ப்பு இல்லாமல் ஒரு கவர்மெண்ட் ஜாப் எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த வருஷம் வேலை வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வருஷம் வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லைங்க. வேலை வாய்ப்பு கிடைக்கும், திருமண யோகம் முழுமையான முறையில் கிடைக்கும், கடன் பிரச்சனை தீர்க்க போகிறீங்க, சொந்த பந்தத்துக்கு முன்னாடி வாழ போகிறீங்க, வளர போகிறீங்க. நீங்கள் பூர்வீக சொத்தில் இருக்கிற பிரச்சனைகள் உங்களுக்கு தீரப்போகுது. பூர்வீக சொத்தில் இருக்கிற பிரச்சனைகள் தீரப்போகுது, பூர்வீகத்தில் இருக்கிற பிரச்சனைகள் தீரப்போகுது. பூர்வீகத்தில் இருக்கிற வீடு வாசல் கண்டிப்பாக கட்ட போகிறீங்க, அது பழைய வீடு புதுசாக ஆக்க போகிறீங்க. நல்ல ஒரு லாபத்தை, அதில் நல்ல ஒரு முன்னேற்றமாக இருக்க போகிறீங்க. அந்த வீடு வாசல் நீங்கள் கட்டி அந்த இடத்துல சம்பாதிக்க போகிறீங்க, நல்ல ஒரு பேரும் புகழோடு வாழ போகிறீங்க. பூர்வீக சொத்தில் இருக்கிற பிரச்சனைக்கு தீர்ந்து நீங்கள் அந்த இடத்துல நல்ல வளர்ச்சி ஆக போகிறீங்க. கல்யாணம் ஆகி திருமண யோகம் அமைஞ்சு வாழ்க்கை பிரிஞ்சிருக்கிறவங்களுக்கு இந்த வருஷம் நல்ல லெவலில் வாழ போகிறீங்களா, நல்ல ஒரு பலன்கள் கிடைக்குமா அப்படின்னு கேட்டேன். கண்டிப்பாக திருமணம் ஆகி இருக்கிறவங்களுக்கு இந்த வருஷம் நல்லபடியாக திருமணம் 2ஆம் திருமண யோகம் அமையும். அதுலேயும் ஒரு மாற்றம் கிடைக்கும், நல்ல ஒரு வளர்ச்சி ஆக போகிறீங்க. அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. ஆனால் இந்த வருஷம் உங்களுக்கான ஒரு வளர்ச்சி கண்டிப்பாக திருமண யோகத்தில் 2ஆவது திருமண யோகமும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமாக கிடைக்கும், நல்லது நடக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா குடும்பத்தில் கணவன் மனைவி குழப்பங்கள், ஒரு வீட்டுக்குள்ளே இருந்துட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வருஷம் நல்ல ஒரு முன்னேற்றமாக நல்லபடியாக நீங்கள் வாழுவீங்க, வளர்ச்சி ஆவீங்க. அதே மாதிரி திருமணம் ஆகி பிரிஞ்சு இருக்கிறவங்களுக்கு இந்த வருஷம் சேர்ந்து வாழுவாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக சேர்ந்து வாழுவாங்க. கண்டிப்பாக இந்த வருஷம் நீங்கள் சேர்ந்து வாழ போகிறீங்க. நல்ல லெவலில் சந்தோஷமாக மற்றவங்க முன்னாடி வாழ்ந்து காட்ட போகிறீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த வருஷம் திருமணம் ஆகி பிரிஞ்சு இருக்கிறவங்களுக்கு சேர்ந்து வாழ போகிறாங்க, நல்லது நடக்கும். அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. கணவன் மனைவிக்கு கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பாக தீரும், நல்லபடியாக சந்தோஷமாக இருப்பாங்க. ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங்கே கண்டிப்பாக வாழ்ந்து காட்டுவாங்க, நல்ல நிலைமையில் இருப்பாங்க. அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லைங்க. இந்த கூட்டு குடும்பமாக இருக்கிறவங்களுக்கு எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பல வகையான குழப்பங்கள், பல வகையான பிரச்சனைகள் உங்களுக்கு சந்திச்சிருந்திருப்பீங்க. ஆனால் கடந்த
வருஷத்தில் பலவடைய பிரச்சனைகள் இங்கே இருந்திருந்தாலும் கண்டிப்பாக இந்த வருஷத்தில் உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும். கவலைப்படாதீங்க, அதுக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்க போகுது. நல்ல சந்தோஷமாக இருப்பீங்க. இப்போ உங்களுக்கு வந்து லாபஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்க்கும்போது கண்டிப்பாக லாபஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். நல்ல ஒரு வளர்ச்சி ஆவீங்க. அதில் எந்த ஒரு பிரச்சனை இல்லைங்க. கூட்டு குடும்பமாக இருக்கிறவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக வாழ போகிறீங்க, வளர போகிறீங்க. அந்தளவுக்கு நல்லது நடக்கும். அதே மாதிரி இப்போ வந்துச்சு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்துச்சு பார்க்கும்போது தொழிலும் சரி வளர்ச்சி ஆவீங்க. குடும்பத்திலே ஒரு முன்னேற்றமாக இருப்பீங்க. நல்லது நடக்கும். அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லைங்க. அனைத்து நண்பர்களுக்கு, துலாம் ராசி நண்பர்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும். அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. எனக்கு தெய்வத்தோட வழிபாடு பண்ணினாக்கா உங்களுக்கு வந்து அம்மனோட தெய்வத்தை நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வந்து கண்டிப்பாக இந்த வருஷம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் கிடைக்கும். நல்லது நடக்கும். இப்போ குலதெய்வத்துக்கு போக முடியுமா அப்படி கேட்டால் குலதெய்வத்துக்கு போகலாம், சந்தோஷமாக எனக்கு இருக்கலாம். ஆனால் குலதெய்வத்தோட வழிபாடுன்றது கொஞ்சம் தடையாக்கும். எனக்கு அந்தளவுக்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு டைம் கிடைக்காம நீங்கள் பத்து சம்பாதிக்கிறதுக்கு போகிற சூழ்நிலை உருவாகும். நீங்கள் அடுத்த லெவலுக்கு வாழ போகிற அளவுக்கு சூழல் உருவாகும். அதனால் தெய்வத்தோட அனுகூலம் உங்களுக்கு கடைபிடி டைம் கிடைச்சுன்னா கண்டிப்பாக முடிஞ்ச வரை குலதெய்வத்துக்கு போயிட்டு வாங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. ஆனால் தெய்வத்துக்கு போகிறதுக்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு தடைப்படும். இன்று நாளை அடுத்த மாதம் அடுத்த வருஷம் ஒரு 2 மாதம் போட்டு 10 நாள் போட்டு ஒரு வாரம் போட்டு அப்படின்னு சொல்கிற சூழ்நிலைகள் இந்த வருஷம் உங்களாப்பட்டது உங்களுக்கு இருக்குது. அதை தாண்டி அதெல்லாம் முயற்சி பண்ணி உங்களோட குலதெய்வத்துக்கு போய் ஒரு வழிபாடு போயிட்டு வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். இன்னுமே நல்ல ஒரு முன்னேற்றமாக நீங்கள் இருக்குவீங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து கொடுக்கல் வாங்கல் வகையில் கொடுத்தது வருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கொடுத்த பைசா தேடி வரும். பல நாளாக கொடுத்து வராமல் இருக்கிற பைசா உங்களுக்கு தேடி வரும். எனக்கு உங்களுக்கு வந்து லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக நல்லா இருக்குது. ஆனால் குரு பயிற்சி உங்களுக்கு ஆயிடுச்சுனாக்கா உங்களுக்கு ஒன்றுமே சிறப்பான முறையில் இருப்பீங்க. ஆனால் குரு பயிற்சியால் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் கண்டிப்பாக இருக்குதுங்க. நல்லது நடக்கும். வாழ்க்கையில் எல்லாமே சந்தோஷமாக இருப்பீங்க. அதே மாதிரி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ துலாம் ராசிகர் நேர்களுக்கு வந்துச்சு பார்க்கும்போது லவ் பண்ணி ஏமாற்றத்தை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. அதுலேயும் ஏமாற்றம் சந்திச்சிருப்பீங்க. நீங்கள் லவ் வகையில் கண்டிப்பாக பல பிரச்சனைங்க சந்திச்சிருப்பீங்க. அதில் கொஞ்சம் கஷ்டப்பட்டிருப்பீங்க. முடிஞ்ச வரை ஜாக்கிரதையான முறையில் இருந்து திருமண யோகம் பண்ணுற அளவுக்கு ஒரு நல்ல லைஃபாக அமையிற அளவுக்கு ஒரு பாதுகாப்பான முறையில் இருந்து உங்கள் நம்பரை நாம் தான் பாதுகாப்பு பண்ணணும். அந்த மாதிரி உங்களை நீங்கள் தெளிவான முறையில் லவ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல லெவலில் இருக்கணும், நல்ல லைஃப் அமையணும், நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பொறுமையான முறையில் வாசம் பண்ணி லவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் லைஃப் உங்களுக்கு இன்னும் ஃபியூச்சராக நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த வருஷம் உங்களுக்கு சாதகமான முறையில் அமைஞ்சிருக்குது. கவலைப்படாதீங்க, நல்லது நடக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து குலதெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டு வாங்க முடிஞ்ச வரை. எனக்கு அதுக்கு அந்த வழிபாடு பண்ணிட்டு வந்தால் உங்களுக்கு இன்னும் லைஃப் நல்லாயிருக்கும். குடும்பத்தில் இருக்க சங்கடங்கள் தீரும். குடும்பத்தில் இருக்க பிரச்சனை தீரும். அதே மாதிரி குழந்தை பாக்கி இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கி பிறக்கும். தொழில் வளர்ச்சியாகாதவங்க வளர்ச்சியே தாய் திருவீங்க. 10 ரூபா சம்பாதிப்பீங்க. இந்த வருஷம் கண்டிப்பாக கடனை கட்டுவீங்க. 10 ரூபா சம்பாதிப்பீங்க. அனைத்து பிரச்சனையும் உங்களுக்கு இந்த வருஷம் தீரப்போகுது. நீங்கள் நல்லபடியாக லாபத்தில் சம்பாதிக்கிறீங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் ஜாப் எதிர்பார்த்து இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். அதில் எந்த வாய்ப்பு மாற்றமே இல்லை. படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு படிச்சுட்டு வேலை வாய்ப்பு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக வேலை வாய்ப்பு அமையும். சந்தோஷமாக இருப்பீங்க. கண்டிப்பாக இந்த வருஷம் நீங்கள் சாதிக்க போகிறீங்க. அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. கண்டிப்பாக நல்லது நடக்கும். சந்தோஷமாக இருப்பீங்க. அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. இதை வந்துங்க உங்களை ராசிக்கு வச்சு பார்க்கும்போதுங்க பொது பலன் தான். இந்த பொது பலனில் உங்களுக்கு வந்து நான் போட்டிருக்கிறேங்க. இந்த பொது பலனில் துலாம் ராசி நேயர்களுக்கு பொது பலன் தான் கன்ஃபார்மாக உங்களுக்கு நான் சொன்னதெல்லாம் 100% நடக்கும். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னை பொறுத்த வரைக்கும் 100%ல் 95% கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா இருக்குது. துலாம் ராசி நேயர்களுக்கு 95% இன்றைக்கி நல்லபடியாக இருக்குது. அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆனால் இன்றைக்கி 95% துலாம் ராசி நேயர்களுக்கு மிக அற்புதமாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் எல்லா துறையிலையும் எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் சாதிக்க போகிறீங்க. அனைத்து விஷயம் நல்லது நடக்கும். அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. கண்டிப்பாக அதுக்கான சூழ்நிலைகள் நீங்கள் கரெக்டான முறையில் வழிபாடு பண்ணி கரெக்டான முறையில் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும். இப்போ இதை வந்து நம்ம வந்து உங்களோட சுய ஜாதகம் கொடுத்து பாருங்கள். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் ஆஃப் பட்டன் அழுத்துங்க. அடுத்தடுத்து நான் பதிவும் உங்களுக்கு நான் போடுறேன். கண்டிப்பாக மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். உங்கள் ஜோதிடர் செந்தில்நாதன். வணக்கம்.